அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பானாம்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மரம் நட்டு நம்ம இயற்கை உருவாக்கி பசுமையாக இருக்குது. அந்த மாதிரி இந்த பசுமை உருவாகிறதுனால இன்றைக்கி பறவைகள் அவ்வளோ பறவைகள் வந்துருக்குது. இந்த பறவைகள் வர்றதுனால அதுக்கு நம்ம இன்னும் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா அந்த தீவு மூட்டு மாதிரி ஒன்று உருவாகணும். இது தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வர்கள் யாருன்னா ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருந்தாலும், இது அரசாங்கம் முயற்சி எடுத்தாலும் சரி, அந்த நடுமத்தில் அந்த முட்டுக்காக நம்ம பறவைகள் வரணும். அதனால அங்கே மரங்கள் நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி எடுத்துனுங்கிறேன். இன்றைக்கி நம்ம பானாம்பட்டியில் 5000 மரம் உருவாக்கி இன்றைக்கி பசுமையாக இருக்குது. யாரும் பார்த்தாலும் இந்த இயற்கையை அவ்வளோ இதாக இருக்குது. இந்த மரம் வைக்கிறதுனால பறவைகள் இன்னும் அதிகமாக வந்துருக்குது. இந்த பறவைகள் இன்னும் நம்ம எண்ணிக்கையில் அதிகம் வர வைக்கிறதுனால நம்ம உள்ளே முட்டுகள் பறவைகள் முட்டுகளை உருவாக்கணும். அந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கம் பசுமை இயற்கை பாதுகாப்பு பண்ணுற யாராக இருந்தாலும் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் நிறையா உருவாக்கலாம். இது தனிப்பட்ட மூலம் நானும் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பண்ணேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாருன்னா ஹெல்ப் பண்ணனாலும் ஹெல்ப் பண்ணாலும் நான் கூட இருந்து உங்களுக்கு ஒத்துழைச்சி நம்ம இயற்கையை பாதுகாப்போம். இதில் பார்த்தோன்னா இன்றைக்கி பறவைகள் அவ்வளோ பறவைகள் இருக்குது. இந்த பறவைகள் நம்ம இயற்கையெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது. இந்த நம்பூரில் அவ்வளோ லட்சக்கணக்கு பறவைகளை இன்றைக்கி சத்தம் அந்த அளவுக்கு இது பண்ணி நாங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த பறவைகள் வரதுல தான் நம்ம இயற்கையெல்லாம் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பு பண்ண முடியும். விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு நல்லா இந்த இதோட அதோட உரம் நம்மளுக்கு தண்ணியில் விவசாய நிலத்துக்கு போதும். அந்த மாதிரி இது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் நாளை தலைமுறைக்கு இது ஒரு ஏரி சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிடும். நம்ம ஏரி இப்போ 555 ஏக்கரு. அவ்வளோ பறவைகள் பறந்த நம்மளுக்கு அந்த சத்தம் கேட்கல நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. அது ஒரு உயிர் இனங்கள். நாம் எப்படி இருக்கோமோ அதே போல் பறவைகளும் ஒரு உயிர் தான். இந்த பானாம்பட்டி ஏரி நாளை தலைமுறைக்கு ஒரு இயற்கை சுற்றுலாத்தலம் மாதிரி மாற்றிங்கன்னா நம்ம அரசாங்கம் இது ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான இதாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கே நம்ம போய் பறவைகள் பார்க்குறோம். நம்ம ஊரில் அவ்வளோ பறவைகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் யாருன்னாலும் அந்த பறவைகள் பாருங்கள், இந்த இயற்கையை ரசிக்கிங்க. ஏன்னா இந்த பறவைகள் நம்ம இது எப்படின்னா இது எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம எங்கேயுமே ஒரு பறவை பார்க்குறோம். நம்ம ஊரில் அவ்வளோ பறவைகள் 66 வகைகள் இருக்குது. இன்னும் நிறையா வரணும். நம்ம முயற்சி பண்ணால் அதே போல் அதுக்கு நம்ம மரம் செடி உள்ளே வைக்கணும். இன்னும் இதெல்லாம் வச்சுன்னா இன்னும் நிறையா இருக்கணும். தொண்டு நிறுவனம் யாருன்னாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணாலும் நம்ம அந்த உயிரினங்களை நம்ம பாதுகாப்பானது தான் நாம் வளர்ச்சி வர முடியும். அது ஒரு இதுங்க. வணக்கம்.